அண்ணாமலையின் மீது சிலர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்து அதன் மூலம் அவர் மீது அவதூறு பரப்பியிருக்கின்றார்கள். அந்த குற்றச்சாட்டு அடிப்படை உண்மை இல்லாதது என்பது மட்டுமல்ல, அடிப்படை அறிவே இல்லாததாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதை பரப்பி வருகின்றவர்களிலே சிலர் பொதுவாக நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்பதனால் பொதுமக்கள் அந்த குற்றச்சாட்டை நம்பிவிடக்கூடும். ஆனால் அது உண்மை அல்ல. எனவே பொறாமையினாலும் காழ்ப்புணர்ச்சியினாலும் தான் அப்படி செய்திருக்கின்றார்கள் என்று கருதுவதற்கு இடம் இருக்கின்றது. அவர்கள் முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், அண்ணாமலை அவர்கள் நிலம் வாங்கியிருக்கின்றார். அவர் வாங்கிய அந்த நிலத்தின் சந்தை மதிப்பு சுமார் 80 கோடி ரூபாய். ஆனால் அதை அவர் அண்ணாமலை சுமார் 4 கோடிக்கு வாங்கியிருப்பதாக கணக்கு காட்டியிருக்கின்றார். எனவே மீதமுள்ள பணத்தை, ஒரு பெரும் தொகையை அவர் ரொக்கமாக கேஷாக கொடுத்திருக்கின்றார் என்பது தெளிவு. மேலும் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு அவர் நேரடியாக கூட செல்லவில்லை. எனவே இந்த நிலத்தை அவர் தன்னுடைய பினாமியின் மூலம் வாங்கியிருக்கின்றார் என்பதும் தெளிவாக தெரிகின்றது என்பது அந்த குற்றச்சாட்டு. அண்ணாமலை அவர்கள் வாங்கிய நிலத்தின் சந்தை மதிப்பு சுமார் 80 கோடி ரூபாய் என்று அந்த குற்றச்சாட்டிலே கூறப்பட்டிருப்பதாக தெரிவித்தேன். சிலர் 80 கோடி என்கின்றார்கள், சிலர் 85, சிலர் 60 என்று அவரவர்கள் தோன்றிய தொகையை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த நிலத்தின் சந்தை மதிப்பாக. ஆக அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய ஏமாற்று பேர் வழி, கருப்பு பணத்தை தாராளமாக கையாளக்கூடிய ஒரு மனிதர், நம்பகத்தன்மை இல்லாதவர் என்று பொதுமக்களிடையே கருத்தை பரப்புவதற்காக இப்படிப்பட்ட வேலையை செய்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான அவதூறு தன் மீது பரப்பப்பட்டு வருவதால் திரு அண்ணாமலை அவர்களும் இதற்கான எதிர்வினையை ஆற்றியிருக்கின்றார். இந்த டீலுக்கான, இந்த வாங்குதலுக்கான விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். முதலிலே அந்த நிலத்தை தான் வாங்கியது உண்மைதான் என்று அவர் ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார். எனவே நிலம் வாங்கியிருக்கின்றார் என்பது பொய் அல்ல. இரண்டாவது, அதற்கான பணம், அந்த நிலத்தை வாங்குவதற்கான பணம் அவருக்கு எப்படி கிடைத்தது அதையும் அவர் விளக்கியிருக்கின்றார். தன்னுடைய சேமிப்பு, தன்னுடைய மனைவியின் சேமிப்பு மற்றும் வங்கிக் கடன் இவற்றின் மூலமாக அந்த நிலத்தை அவர் வாங்கியிருக்கின்றார். அண்ணாமலை மட்டுமல்ல, அண்ணாமலை அவர்களின் மனைவியாகிய திருமதி அகிலா அண்ணாமலை அவர்களும் ஒரு சிறந்த கல்வி தகுதி பெற்றவர் என்பதை இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. அவரும் தன்னுடைய உழைப்பினாலேயே பொருள் ஈட்டியிருக்கின்றார். அந்த பொருள் ஈட்டுதலிலே இருந்து கிடைத்த சேமிப்பைத்தான் அண்ணாமலை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். வங்கியிலே இருந்து கடன் வாங்கியதற்கான வட்டி தொகையையும் 2 மாதங்களாக செலுத்தி கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறாக அவருக்கும் வங்கிக்கும் பணம் கைமாறியது எல்லாம் வங்கியின் ஆவணங்களாக இருக்கின்றன, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். எனவே அப்படிப்பட்ட ஆவணங்களை பற்றி யாரும் பொய் சொல்லி அவ்வளவு சுலபமாக தப்பித்து விட முடியாது. மேலும் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்ன என்றால், ஒரு பெரும் தவறு செய்கின்ற எவருமே வங்கி மூலமாக அதை செய்ய மாட்டார். அப்படி செய்தால் அந்த தவறு வெகு சுலபத்திலே வெளியிலே வந்துவிடும். எனவே அண்ணாமலை அவர்கள் கூறியிருப்பது முற்றிலும் உண்மையே ஆகும். இரண்டாவதாக, அவர் எந்த பினாமியின் மூலமாகவும் இதை வாங்கவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அவர் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு செல்லவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அவர் தன்னுடைய மனைவிக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருக்கின்றார். அந்த பவர் ஆஃப் அட்டர்னி என்கின்ற ஆவணமும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அவர் நேரிலே செல்லவில்லை என்று குற்றம் சொல்பவர்கள் நேரில் செல்லாமலேயே பவர் ஆஃப் அட்டர்னி மூலம் வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் மூலம் இந்த பணம், இந்த நிலத்தை வாங்குவதற்கான பணம் இவருக்கு எப்படி கிடைத்தது என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கின்றார். மேலும் தான் நேரிலே செல்லவில்லை என்பது உண்மைதான், ஆனால் நேரிலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எஞ்சி இருப்பது ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான். அந்த நிலத்தின் சந்தை மதிப்பு 80-85 கோடி ரூபாய். ஆனால் அண்ணாமலையோ சுமார் 4 கோடிக்கு பதிவு செய்திருக்கின்றார். எனவே ரொக்கம், கேஷ், கருப்பு பணம் விளையாடி இருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டு தான். அடிப்படை உண்மையும் அடிப்படை அறிவும் இல்லாத குற்றச்சாட்டு இது. ஓர் இடத்தின் சந்தை மதிப்பு என்ன என்பதை யாராலும் துல்லியமாக சொல்லிவிட முடியாது. தோராயமாகத்தான் சொல்ல முடியும். அந்த தோராய தொகையை ஒட்டி அதற்கு சிறிது அதிகமாகவோ சிறிது குறைவாகவோ இருக்கும்.
விற்பவரும் வாங்குபவரும் என்ன புரிந்துணர்வுக்கு வருகின்றார்கள், என்ன ஒப்பந்தத்துக்கு வருகின்றார்கள் என்பதை பொறுத்து சரியான மதிப்பு அமையும். அந்த மதிப்பிலே அவர்கள் அந்த டிரான்சாக்ஷனை, அந்த கொடுக்கல் வாங்கலை நிறைவு செய்து கொள்வார்கள். உதாரணமாக ஒருவர் 90 லட்சத்துக்கு வாங்குகின்றார், இன்னொருவர் 1,05,00,000 வாங்குகின்றார் என்று வைத்துக்கொண்டால், அதுவும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே விற்க வாங்க செய்கின்றார்கள் என்றால், உதாரணமாக இந்த 2 கொடுக்கல் வாங்கலுமே 3 மாதத்திற்கு உள்ளே நடைபெறுகின்றன என்று வைத்துக்கொண்டால், அந்த இடத்தின் அல்லது அப்படிப்பட்ட அருகிலே இருக்கின்ற இன்னொரு இடத்தின் சந்தை மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று சொல்லலாம். மேலும் அந்த சந்தை மதிப்பு என்பது இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம் வேறுபடும். இது நாம் அறிந்தது தான். சரி, அந்த தோராயமான சந்தை மதிப்பைத்தான் எப்படி கண்டுபிடிப்பது? அதற்கு அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற வழிகாட்டி மதிப்பீடு ஒரு நல்ல அளவுகோலாக அமைகின்றது. வழிகாட்டி மதிப்பீடு, கைட்லைன் வேல்யூ. இது என்ன என்பது உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் அந்த தெரியாதவர்களின் பலனுக்காக அது என்ன என்பதை கூறிவிடுகின்றேன். பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை, அரசாங்கத்தை ஏமாற்றுகின்ற வேலை நடந்து கொண்டிருந்தது. உதாரணமாக விற்பவரும் வாங்குபவரும் சுமார் 10 கோடிக்கு அதை முடித்து விடுகின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது 10 கோடி ரூபாய் மதிப்பிலே விற்பவர் விற்கின்றார், வாங்குபவர் வாங்குகின்றார். ஆனால் ஒப்பந்தம் 3 கோடி ரூபாய்க்குத்தான் போடுவார்கள். சுமாராக சொல்கின்றேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கின்றேன். எனவே அவர்கள் அப்படி 3 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடும் பொழுது அவர்கள் கட்ட வேண்டிய முத்திரை வரி, ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த 3 கோடி ரூபாய் என்கின்ற மதிப்பீட்டிலே தான். உண்மை விலையான 10 கோடி ரூபாய் மேலே இல்லை. பொதுவாக முத்திரை வரி என்பது அந்த விற்கப்படுகின்ற வாங்கப்படுகின்ற அமௌண்ட், தொகையின் மீது அமையும். அந்த தொகையிலே ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக பொதுவாக இருக்கும். எனவே ஒப்பந்த தொகையை இப்படி மிகவும் குறைத்து காட்டுவதன் மூலம் மிகவும் குறைந்த அளவிலேயே முத்திரை வரி செலுத்த நேரிடும். அப்படித்தான் செய்வார்கள். அதனால் அரசாங்கத்துக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு கொண்டிருந்தது. தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவிலே எல்லா மாநிலங்களுமே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. இது பல வருடங்களுக்கு முன்பு. அதனால் மாநில அரசாங்கங்கள் என்ன செய்தன என்றால், வழிகாட்டி மதிப்பு, கைட்லைன் வேல்யூ என்கின்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கின. கோட்பாடு ஒன்றுதான், ஆனால் பெயர் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும். ஒரு மாநிலத்திலே கைட்லைன் வேல்யூ என்பார்கள், இன்னொரு மாநிலத்திலே ரெடி ரெக்கனர் என்பார்கள், இன்னொரு மாநிலத்திலே எஸ்டிமேட்டட் வேல்யூ என்பார்கள் என்று இந்த ரீதியிலே பெயரிலே வித்தியாசம் இருக்கும். அரசாங்கங்கள் நிர்ணயிக்கின்ற அந்த வழிகாட்டி மதிப்பு சந்தை மதிப்பை ஒட்டியதாக இருக்கும். பொதுவாக சந்தை மதிப்பை விட சிறிது குறைவாக போடுவார்கள். ஏனென்றால் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்திற்கு 1.25 கோடி என்று வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்து அந்த 1.25 கோடி மீது முத்திரை வரியை வசூலித்தால் அது அநியாயமாக முடியும். பொதுமக்களிடமிருந்து தவறாக அரசாங்கம் பணம் பெறுவதாக முடிந்துவிடும். பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதனால் உண்மையிலேயே சந்தை மதிப்பு என்னவோ அதை விட சிறிது குறைவாக இருக்கும். சந்தை மதிப்பு 1 கோடி ரூபாய் என்றால் 85 லட்சம், 90 லட்சம் அல்லது 80 லட்சம் இப்படி இருக்கும். ஆனால் மிகப்பெரிய அளவிலே வித்தியாசம் வந்து விடாது. அதாவது மிகப்பெரிய அளவிலே குறைந்து விடாது. அப்படி மிகவும் குறைவாக இருந்தால் அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய முத்திரை வரியும் மிகவும் குறைந்துவிடும். எனவே எந்த அரசாங்கமும் மிகவும் குறைவாக அந்த வழிகாட்டி மதிப்பை அமைத்து விடாது. அதே சமயம் அதிகமாகவும் ஆக்கிவிடாது, முன் கூறிய காரணங்களுக்காக. இதை முதலிலே புரிந்து கொள்வது அவசியம். ஆனால் இந்த வழிகாட்டி மதிப்பு என்பது ஒவ்வொரு மாதமுமோ ஒவ்வொரு காலாண்டிலுமோ ஒவ்வொரு வருடமோ மாற்றியமைக்கப்படுவது இல்லை. சில வருடங்களுக்கு ஒரு முறைதான் மாற்றியமைக்கப்படும். உதாரணமாக 4-5 வருடங்களுக்கு ஒரு முறை அதை மாற்றி அமைப்பார்கள். ஏனென்றால் இந்த 4-5 வருடங்களிலே அந்த இடத்தின் சந்தை மதிப்பு மிகவும் அதிகமாக ஆகியிருக்கலாம். 2 பங்கு 3 பங்காக கூட ஆகியிருக்கலாம். அப்படி ஆகும் பொழுது பழைய மதிப்பையே வழிகாட்டி மதிப்பிலே வைத்து கொண்டிருந்தால் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படும். அதனால் 4-5 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த வழிகாட்டி மதிப்பை திருத்தி சீரமைப்பார்கள். இதுதான் பொதுவான நடைமுறை. தமிழ்நாடும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. இந்த கோணத்திலே இருந்து பார்க்கும் பொழுது ஓர் இடத்தின் வழிகாட்டி மதிப்பு 1 கோடி ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். அதை வழிகாட்டி மதிப்பாக நிர்ணயம் செய்து ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றும் வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அந்த 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் சந்தை மதிப்பு 2 கோடியாக இருக்கலாம், 3 கோடி ரூபாய் வரையில் கூட இருக்கலாம். வழிகாட்டி மதிப்பீடு எப்பொழுது செய்யப்பட்டது, இந்த விற்றல் வாங்கல் எப்பொழுது நடக்கின்றது,
இவை இரண்டிற்கும் இடையே இருக்கின்ற கால இடைவெளி என்ன என்பதை பொறுத்துத்தான் இந்த வேறுபாடு அமையும். தெளிவாக சொல்லியிருக்கின்றேன், எல்லோருக்கும் சுலபமாக புரியும் என்று நம்புகின்றேன். இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். அண்ணாமலை அவர்கள் வாங்கி இருக்கின்ற அந்த இடத்தின் வழிகாட்டி மதிப்பு ஒரு ஏக்கருக்கு 9 லட்சம் ரூபாய் ஆகும். அந்த இடம் தொண்டாமுத்தூர் சார் பதிவாளர் அலுவலகம், இக்கரை போலுவாம்பட்டி வருவாய் கிராமம், போரூர் வருவாய் வட்டம் என்கின்ற இடத்திற்கு உட்பட்டது. அண்ணாமலை அவர்கள் வாங்கியது 13 ஏக்கர். ஏக்கருக்கு 9 லட்சம் ரூபாய் என்கின்ற விகிதத்திலே அவர் வாங்கிய நிலத்தின் மதிப்பு 1,17 லட்சம் ரூபாய் என்று ஆகின்றது. கவனிக்கவும், இது வழிகாட்டி மதிப்பின்படி பெறப்பட்ட மதிப்பு. சந்தை மதிப்பு சற்று அதிகமாகவே இருக்கலாம். பொதுவாக அப்படி அதிகமாகத்தான் இருக்கும். ஏற்கனவே கூறியபடி வழிகாட்டி மதிப்புக்கு 2 பங்கு 3 பங்கு என்கின்ற ரீதியிலே கூட இருக்கலாம். திரு அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்தை சுமார் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதற்கு ஏற்றவாறு தான் முத்திரை வரியும் இதர கட்டணங்களையும் செலுத்தியிருக்கின்றார். அதாவது வழிகாட்டி மதிப்பை போல 3 பங்கை விட அதிகம். எனவே அதுதான் அண்ணாமலை அவர்கள் காட்டியிருக்கின்ற சந்தை மதிப்பு தான் சரியான சந்தை மதிப்பு என்று உறுதியாக சொல்லலாம். 1 கோடி 2 கோடி ரூபாய் அளவுக்கான ஏமாற்று வேலையை கூட அவர் செய்யவில்லை என்று சொல்லிவிடலாம். அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் 80 கோடி 85 கோடி 100 கோடி என்று வாய்க்கு வந்ததை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட முடிவை அவர்கள் எப்படி அடைந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. குருட்டாம்போக்கிலே அண்ணாமலை மீது அவதூறு பரப்புவதற்காகவே இப்படி செய்கின்றார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. இப்படி வழிகாட்டி மதிப்பை அடிப்படை ஆதாரமாக கொள்வதன் மூலம் குற்றம் சாட்டுபவர்கள் கூறுகின்ற 80 கோடி 90 கோடி விஷயங்கள் எல்லாம் முழு பொய் என்பதை சுலபமாக நிரூபித்து விடலாம். அதனால்தான் அவர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு அடிப்படை உண்மை இல்லாதது மட்டுமல்ல, அடிப்படை அறிவே இல்லாதது என்று கூறினேன். இதை கேட்கின்ற அனைவருக்கும் இந்த விஷயத்தை பற்றிய சரியான மற்றும் முழுமையான புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகின்றேன். இறுதியாக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறிய சில வார்த்தைகளை கூற விரும்புகின்றேன். அவர் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். அதன் நிறைகள் இருக்கும், குறைகள் இருக்கும். இந்தியர்களை பொறுத்தவரையிலே அந்த மிகப்பெரிய குறை என்னவென்றால் பொறாமை என்று கூறியிருக்கின்றார் அவர். சிந்தியுங்கள், விளங்கும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.